வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கம்போங் சுங்கை பாரு நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கையில் காவல்துறை தலைவர் காயம் அடைந்தார். குவாலலம்பூர் கம்போங் சுங்கை பாரு குடியிருப்பாளர்களை வெளியேற்றும் நடவடிக்கையின் போது டாங்வாங்கி மாவட்ட காவல்துறை தலைவர் சுசில்மி எஃபண்டி சுலைமான் தலையில் காயம் அடைந்தார். இன்று வியாழக்கிழமை அப்பகுதியில் நடைபெற்ற நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கையின் போது அதிருப்தி அடைந்த பல குடியிருப்பாளர்கள் அப்பகுதிக்குள் வலுக்கட்டாயமாக நுழைய முயன்றதால் பதற்றமான சூழல் நிலவியது. கம்போங் சுங்கை பாரு குடியிருப்பு பகுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள வளர்ச்சி திட்டத்திற்கு அங்குள்ள பலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் வரும் 2026ஆம் ஆண்டு முதலாம் காலாண்டிற்குள் அங்கு மறுசீரமைப்பு பணிகளை தொடங்க அரசு திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் கம்போங் சுங்கை பாருவில் இன்று குடியிருப்பாளர்களை வெளியேற்றும் நடவடிக்கையின் போது ஏற்பட்ட வன்முறையில் டாங்வாங்கி மாவட்ட காவல்துறை தலைவர் சுசில்மி எஃபண்டி சுலைமான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இவ்விவகாரத்தில் உடனடியாக விசாரணையை மேற்கொண்டு சுசில்மி எஃபண்டி மீது தாக்குதல் நடத்தியவர்களை கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என்று அன்வார் வலியுறுத்தியுள்ளார். கம்போங் சுங்கை பாரு மறு வளர்ச்சி திட்டம் கடந்த 2016ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்டு பல்வேறு எதிர்ப்புகளையும் சர்ச்சைகளையும் எதிர்கொண்டு வந்தது. அப்பகுதியைச் சேர்ந்த அடுக்குமாடி குடியிருப்பாளர்கள் பலர் இவ்வளர்ச்சி திட்டத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் சில தரப்பினர் அதற்கு எதிர்ப்புகளும் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் இன்று வியாழக்கிழமை காவல்துறையினரின் உதவியோடு குடியிருப்பாளர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்நிய நாட்டவர்களை மலேசியாவிற்குள் சட்டவிரோதமாக அனுமதிப்பதற்கு உதவியதாக மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகாமைச் சேர்ந்த 18 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருப்பதை அதன் தலைமை இயக்குநர் டத்துஸ்ரீ ஷுஹைலி முகமது ஜைன் உறுதிப்படுத்தியுள்ளார். அண்மையில் குவாலலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் முனையம் 1 மற்றும் 2இல் பணி அமர்த்தப்பட்டிருந்த அந்த 18 அதிகாரிகளும் SPRM அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் SPRMின் விசாரணைக்கு எல்லா வகையிலும் தாங்கள் உதவ தயாராக இருப்பதாகவும் இது பற்றி SPRM தலைமை ஆணையர் தன்ஸ்ரீ அசாம்பாக்கியிடம் தான் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளதாகவும் ஷுஹைலி முகமது தெரிவித்துள்ளார். ஜொகூர் மாசிசா பொருளாளர் டத்தோ அங் கெங் ஹேங் ஜொகூர் சட்டமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை செனட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்த 3 ஆண்டுகள் அவர் செனட்டராக பதவி வகிப்பதற்கான தீர்மானத்தை ஜொகூர் மந்திரி பசார் டத்தோ ஆன் ஹாஃபிஸ் காசி இன்று தாக்கல் செய்தார். இதனை பூலோ கசாப் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ ஜஹாரி சாரிப் ஆதரித்தார். அதனைத் தொடர்ந்து டத்தோ அங் கெங் ஹேங் அம்மாநில சட்டமன்றத்தால் செனட்டராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 57 வயதான அங் கெங் ஹேங் கடந்த 1996 முதல் மாசிசா கட்சியுடன் இணைந்து அரசியலில் ஈடுபட்டு வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய சமூகத்தின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட உரிமம் தொடர்பான ஒரு புதிய முன்முயற்சி திட்டத்தை அரசாங்கம் தொடங்கவிருப்பதாக தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் அறிவித்துள்ளார். புதுமையான இத்திட்டம் பர்படானா நேஷனல் பர்ஹாட்டின் கீழ் தனது அமைச்சகத்தால் வடிவமைக்கப்பட்டு இம்மாத இறுதியில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் ரமணன் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் தனது அமைச்சகத்தால் வழங்கப்படும் நிதி உதவியுடன் இந்திய சமூகத்தைச் சேர்ந்த நிறுவன உரிமையாளர்களும் உரிமம் எடுப்பவர்களும் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு பயன் அடைவார்கள் என தான் நம்புவதாக ரமணன் தெரிவித்துள்ளார். குவான்தான் பண்டா இந்திரா மக்கோத்தா ஜெயாவில் ஏற்பட்ட தீ விபத்தில் தனது வீட்டை இழந்த நோர்ரிசா எம்போங் என்ற பெண்ணுக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் 10,000 ரிங்கிட் நிதி உதவி வழங்கியுள்ளார். இந்த நிதி உதவியை பிரதமரின் அரசியல் செயலாளர் டத்தோ அஹ்மத் ஃபர்ஹான் ஃபவுசி இன்று அப்பெண்ணை நேரில் சந்தித்து வழங்கினார். அப்பெண் வசித்து வந்த வீட்டின் பெரும்பான்மையான பகுதிகள் தீயில் சேதமடைந்திருந்தாலும் கூட அல்லாஹ்வின் அருளால் உயிரிழப்புகள் ஏதும் இல்லை என அஹ்மத் ஃபர்ஹான் தனது முகநூலில் குறிப்பிட்டிருந்தார். இத்தகவல் அன்வாரின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்திலும் பகிரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிரம்பானில் பெண்ணிடம் தங்க நகைகளை கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் 2 ஆடவர்கள் தங்கள் மீதான குற்றச்சாட்டை எதிர்த்து வழக்கு தொடர்ந்துள்ளனர். கூட்டுக் கொள்ளையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 25 வயதான முகமது ரெட்ஸ்வான் முகமது கைரோல் அன்வாரும் ஜி தந்திரனும் அமர்வு நீதிமன்ற நீதிபதி சுரிதா புடின் முன்னிலையில் இன்று தங்கள் குற்றமற்றவர்கள் என கூறினர். கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி அதிகாலை 3 மணியளவில் கோத்தா சரிமாஸ் பகுதியில் கத்தி மற்றும் ஆயுதங்களுடன் அவர்கள் இக்குற்றத்தை புரிந்ததாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.
தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.